ஒரு சின்ன கேள்வி, நீங்க நாளைக்கு சிக்கன் வாங்க கடைக்கு போறீங்க. அப்போ கடைக்காரர் உங்ககிட்ட ஒன்று சொல்றாரு, சார் சிக்கன் இல்லை. முதல் நிமிஷம் நீங்க என்ன யோசிப்பீங்க? பேர்ட் ஃப்ளூ வந்துருச்சா, இல்ல அரசாங்கமே பேன் பண்ணிருச்சா, இல்ல கோழிகளுக்கு ஏதாவது நோய் பரவுதா? இதைத்தானே யோசிப்பீங்க. உண்மையான காரணம் எதுவுமே இல்லை. தமிழ்நாட்டுல லட்சக்கணக்கான கிலோ சிக்கன் விற்கப்படுது. ஆனா ஜூலை 31 முதல் இந்த விற்பனை ஃபுல்லாவே நிறுத்த போறதா வியாபாரிகள் கூறியிருக்கிறாங்க. ஒரு கோழி வயிற்றுக்குள்ள இருக்கிற 100 கிராம் தீவனம் இதுதான் இதுக்கு காரணமா? ஆனா கதையே இங்க இருந்துதான் ஆரம்பிக்கும். ஒரு கோழி குஞ்சு பிறந்ததுல இருந்து 35 45 நாள் வளர்க்கப்படுது. அதுக்கப்புறம் லாரியில ஏற்றி மொத்த வியாபாரிகளுக்கு அது அனுப்பப்படுது. அங்க இருந்து ரீட்டைலர் ஷாப்பு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு கிச்சனுக்கு வருது. நம்ம சாப்பிட்ற சிக்கன் இந்த ஜேர்னி எல்லாம் கடந்துதான் நம்ம பிளேட்டுக்கு வருது. ஆனா இந்த ஜேர்னில ஒரு இடத்துலதான் பிரச்சனையே. இதுதான் அந்த 100 கிராம் கதை. வியாபாரிகள் சொல்ற குற்றச்சாட்டு என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, கோழி அனுப்புறதுக்கு முன்னாடி 8 to 12 மணி நேரம் தீவனம் நிப்பாட்டணும் அப்படிங்கிற வழிகாட்டுதல் இருந்தும் சில உற்பத்தியாளர்கள் கடைசி நேரம் வரையும் தீவனம் கொடுக்குறாங்க. அதனால என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோழியோட வயிற்றுல தீவனமும் தண்ணீரும் அதிக லெவல்ல இருக்கு. அதனால சுமார் 100 to 200 கிராம் வரை எடை கூடலாம் அப்படிங்கிற குற்றச்சாட்டு தான் இப்ப சொல்லியிருக்கிறாங்க. அதாவது நீங்க சிக்கன் விலைக்கு சிக்கனும் அதோட ஃபீடும் சேர்த்து டோட்டலா மொத்த விலைக்கு நீங்க காசு கேட்குறீங்களா அப்படின்னு சொல்லி இப்ப குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இதுல இன்னொரு பிரச்சனை இருக்கு. இது பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை கிடையாது. வியாபாரிகள் சொல்றதுபடி லாரிகள்ல கொண்டு வரும்போது அதோட கழிவுகளும் அந்த டிரான்ஸ்போர்ட் பாக்ஸ் எல்லாமே அசுத்தமாகிறது. இதனால கடையில வைக்கும் போது கடையில அசுத்தமாகுது அந்த மாதிரி சொல்றாங்க. இதுல ஹைஜீன் பாதிக்கப்படலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதனாலதான் ஃபீட் வித்ராவல் ரூலை கண்டிப்பா நடைமுறைப்படுத்தணும்னு சொல்லி அவங்க வலியுறுத்துறாங்க. இது அரசாங்கம் பேன் போட்டுச்சா அப்படின்னு கேட்டா அதுதான் இல்லை. அரசாங்கம் சிக்கன் சாப்பிடக்கூடாதுனோ இல்ல பேர்ட் ஃப்ளூ பரவுதோன்னு சொல்லி ஒரு அறிவிப்பும் அவங்க இதுவரை விடவில்லை. இது வியாபாரிகள் அறிவித்துள்ள போராட்டம். அவங்க கோரிக்கை நிறைவேற வர பிராய்லர் சிக்கன் விற்பனையை நிறுத்துவோம் அப்படிங்கிறது அவங்களோட அறிவிப்பு. இதனால யார் பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிக்கன் கடைகள், அப்புறம் ஹோட்டல், அப்புறம் ஃபாஸ்ட் ஃபுட்டு, முக்கியமா சொல்லணும்னா நம்மள மாதிரி கன்சியூமர் பாதிக்கப்படுவாங்க. இந்த மாதிரி போராட்டம் நீண்டது அப்படின்னா சப்ளை குறைந்து விலை உயர வாய்ப்புள்ளது. நிறைய விலையில சேஞ்சஸ் நடக்கும், நிறைய சேஞ்ச் ஆகும், ரொம்ப ஹை லெவலுக்கு போறதுக்கு சான்சஸ் இருக்கு நிறையவே. அதனால இது ஒரு சாதாரண சிக்கன் ஸ்ட்ரைக் கிடையாது. ஃபுட் சேஃப்டி, ஹைஜீன், கன்சியூமர் ரைட்ஸ் அண்ட் ட்ரேட், இந்த 4 விஷயங்களும் சேர்ந்த ஒரு பிரச்சனை. இப்போ அடுத்து என்ன நடக்கும்னு சொல்லிதான் எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க. அரசு பேச்சுவார்த்தை நடத்துமா, இல்ல வியாபாரிகள் போராட்டத்தை வாபஸ் வாங்குவாங்களா, அல்லது ஜூலை 31 உண்மையிலேயே சிக்கன் கடைகள் எல்லாமே மூடப்படுமா? அதை பொறுத்துதான் பார்க்க வேண்டும். இந்த மாதிரி முக்கியமான செய்திகள், டெக் அப்டேட்ஸ், இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரிஸ் இது எல்லாத்தையும் தமிழ்ல பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.